ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கான்செப்டில் பார்ட் 3 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் அந்த கண்டினியூஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் மெயினாக கன்ஃபியூஷன் ஆகிறதே பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம்க்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும், எதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் எடுக்கணுன்றது மெயினாக இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். ஸோ எந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்றது கிளியராக உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ சம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. There are 4 mobiles in a house at 5 AM. All the 4 mobile phones will ring together. Thereafter, the first one ring every 15 minutes and the second one rings every 20 minutes and the third one ring every 25 minutes and the fourth one rings every 30 minutes. At what time will the 4 mobile phones ring together again? Okay, so இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் 4 மொபைல் ஃபோன்ஸ் வந்து இருக்கு. ஸோ 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா இதில் 4 மொபைல் ஃபோனும் சேர்ந்து அட் அ டைமில் வந்து ரிங் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து ஒவ்வொரு 15 மினிட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரிங் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஃபோன் வந்து ஒவ்வொரு 20 மினிட்ஸுக்கும் ரிங் ஆகுது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 25 நிமிஷத்துக்கும், ஃபோர்த் ஒன் வந்து ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் ரிங் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ மொத எல்லாம் சேர்ந்து எப்போ வந்து ரிங் ஆகுது அப்படின்னா 5 மணிக்கு. ஓகேவா? ஸோ 5 AM ரிங் ஆகுது. அப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 4 ஃபோனுமே எப்போ வந்து ஒன்னா வந்து ரிங் ஆகும், என்ன டைமுக்கு வந்து 4மே சேர்ந்து ஒன்னா வந்து ரிங் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் இந்த ப்ராப்ளம்க்கு பார்த்தீங்கன்னா என்னன்னா எல்சிஎம் தான் எடுக்கணும். ஓகேவா? இது நான் வந்து இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன். என்னன்னா சேம் பாயிண்ட்ல மீட் ஆகுது, எல்லாமே பார்த்தீங்கன்னா அட் அ டைம்ல வந்து மீட் ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பா வந்து எல்சிஎம் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 4 ஃபோனுமே எப்போ வந்து அடுத்து ஒன்னா ரிங் ஆகும், அதாவது சேர்ந்து மொத்தமா சேர்ந்து ஒன்னா வந்து ரிங் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இதுக்கு கண்டிப்பா நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஹெச்சிஎஃப்க்கு க்ளூ வேர்டு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஈக்குவல் அண்ட் மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னாக்கா ஹெச்சிஎஃப் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் இங்க 15, 20, 25 அதே மாதிரி 30. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் என்ன அப்படின்னா இப்போ நான் இது எல்சிஎம் எப்படி ஷார்ட்டாக எடுக்கணுன்றத சொல்லியிருந்தேன். என்னன்னா இதில் லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்றதை பார்த்துக்கோங்க. அதோ அந்த நம்பரால இந்த எல்லா நம்பரும் டிவைட் ஆகுதான்றதை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இந்த லார்ஜஸ்ட் நம்பருடைய மல்டிபிள்ஸால இந்த நம்பர் எந்த நம்பரா லார்ஜஸ்ட் நம்பருடைய மல்டிபிள்ஸ்ல இந்த நம்பர் எல்லாமே டிவைட் ஆச்சுன்னா அதுதான் கண்டிப்பா எல்சிஎம் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ 30 எடுத்துக்குவோம். இந்த 30 வந்து 15 டிவைட் ஆகுமானா ஆகும், ஆனால் 20 டிவைட் ஆகாது. அதே மாதிரி 25 டிவைட் ஆகாது. ஸோ இப்போ இதுக்கு அடுத்த மல்டிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிவைட் ஆகுமானா 15 ஆகும், 20 ஆகும், ஆனால் பார்த்தீங்கன்னா 25 ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ அப்ப இது என்னன்னா இங்க 20யோட மல்டிபிளா இருக்கணும். அதே மாதிரி இந்த 25யோட மல்டிபிளா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது எல்லாமே டிவைட் ஆயிரும். கரெக்டா? ஏன்னா இங்க 30யோட மல்டிபிள்னு பார்க்கும்போது, அதாவது இப்ப 16 எடுத்துக்கும் போது இங்க 15 டிவைட் ஆகுது, 20 டிவைட் ஆகுது, ஆனா 25 டிவைட் ஆகல. அப்ப 25யோட மல்டிபிளாவும் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த எல்லா நம்பரும் டிவைட் ஆயிரும். கரெக்டா? ஸோ அப்ப 25யோட மல்டிபிள்னு வரும்போது பாத்தீங்கன்னா இது வந்து இதுக்கு அடுத்த மல்டிபிள் 50. கரெக்டா? ஆனா 30யோட மல்டிபிள் பார்க்கும்போது 60 வருது. கரெக்டா? ஸோ அப்போ ஒண்ணுமே இல்லை, இந்த 50க்கும் 60க்கும் எல்சிஎம் எடுத்தா போதும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எல்சிஎம்மா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 50க்கும் 60க்கும் எல்சிஎம் என்ன பார்த்தீங்கன்னா 300. ஸோ அப்போ 300 தான் பார்த்தீங்கன்னா இதோட எல்சிஎம். நீங்கள் உட்காந்து இதை நீங்கள் டிவைட் பண்ணோம், இதை நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறது அவசியம் கிடையாது. இது நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு இனிஷியலாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இது எப்படி டக்குன்னு போட்டாங்க அப்படின்றது தெரியாமல் இருக்கும். பட் இது நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நீங்கள் வந்து டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதோடைய எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 300ன்னு வந்துருச்சு. ஓகேவா? அதாவது என்னன்னா ஸோ இங்கே எல்லாமே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாம் சேர்ந்து அடுத்து
300 நிமிஷத்துல, அதாவது 300 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா 300வது நிமிஷத்துல தான் பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து ஒண்ணா வந்து ரிங் ஆகும். அதாவது 4 போன் ஒண்ணா வந்து ரிங் ஆகும். ஓகேவா? சோ அவங்க கேக்குறதெல்லாம் டைம்ல கேக்குறாங்க. ஓகேவா? என்ன டைம் அப்படின்னு கேக்குறாங்க. 5 மணியா, 6 மணி, 7 மணி இந்த மாதிரி. சோ டைம்ல கேக்குறாங்க. அப்ப இங்க 300ன்றது அந்த 300 மினிட்ஸ் வந்து ஹார்ஸா மாத்தினாக்கா என்ன வரும்னா 5 ஹார்ஸ். கரெக்டா? சோ அப்ப இங்க ஸ்டார்டிங்ல 5 மணிக்கு பாத்தீங்கன்னா 5 AM இந்த 4 போனும் ஒன்னா ரிங் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து எப்ப வந்து ஒன்னா ரிங் ஆகும்னா 5 ஹார்ஸ் கழிச்சு. ஓகேவா? அதாவது 5 AM இருந்து 5 ஹார்ஸ் கழிச்சுனா எப்ப அப்படின்னா 10 AM பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்னா ரிங் ஆகும். ஓகேவா? ஓகே. சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் SSC MTSல கேட்ட கொஸ்டின். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா அங்க போன் கொடுத்த மாதிரி இங்க வந்து டிராபிக் லைட் கொடுத்திருக்காங்க. டிராபிக் லைட் வந்து இருக்கு. ஓகேவா? சோ அது வந்து ஒவ்வொரு 48 செகண்ட்ஸ்க்கு ஒரு டைம் பாத்தீங்கன்னா அந்த டிராபிக் லைட் வந்து பிளிங்க் ஆகுது. அடுத்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு டிராபிக் லைட் ஒவ்வொரு 72 செகண்ட்லயும், இன்னொன்னு ஒவ்வொரு 108 செகண்ட்லயும் பாத்தீங்கன்னா பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ அதாவது சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அட் அ டைம்ல 8:20க்கு பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? 3 டிராபிக் லைட்டும் அட் அ டைம்ல பாத்தீங்கன்னா ஒன்னா சேஞ்ச் ஆகுது. சோ இப்ப இதுக்கப்புறம் என்ன டைம்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே டைம்ல வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ அதேதான். சோ இது எல்லாம் சேர்ந்து ஒரே டைம்ல அப்படின்னு கேட்டாங்கனால என்னது LCM. கரெக்டா? சோ அப்ப இங்க 48, 72, 108 இதுக்கு LCM எடுக்கணும். ஓகேவா? சோ இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுல லார்ஜஸ்ட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இதோடைய மல்டிபிள்ஸ் அதுதான் பாத்தீங்கன்னா LCM இருக்கும். லார்ஜஸ்ட் நம்பரால எல்லா நம்பரும் டிவைட் ஆகணும். அப்படி ஆகலைன்னா அந்த லார்ஜஸ்ட் நம்பருடைய மல்டிபிள்ஸ். ஓகேவா? சோ அதுல இந்த 3 நம்பர் டிவைட் ஆச்சுன்னா அதுதான் LCM. எந்த நம்பர் வந்து இந்த 3 நம்பர்லால எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகுதோ அதுதான் பாத்தீங்கன்னா LCM. ஓகேவா? ஓகே. சோ இப்போ 108ஆல இது டிவைட் ஆகுமானா ஆகாது. இதுக்கு அடுத்த மல்டிபிள் பாத்தீங்கன்னா 216. 216ஆல பாத்தீங்கன்னா 72 டிவைட் ஆகும். ஆனா 48 டிவைட் ஆகாது. ஓகேவா? சோ அப்ப இதுக்கு அடுத்த மல்டிபிள் இப்ப இது 432 எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த 48 எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகுது. 432 இது வந்து 48 ஆல டிவைட் பண்ணா 9 டைம்ஸ் எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகுது. ஓகேவா? சோ அப்ப 432 தான் பாத்தீங்கன்னா இதோடைய LCM. ஓகேவா? இல்ல இது புரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இத வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷனா மாத்திடுங்க. ஓகேவா? சோ இத வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது 16 into 3 பிரிக்கலாமா? 16 into 3 னா 2 power 4 into 3. அடுத்து 72 பாத்தீங்கன்னா 8 into 9. 8 பாத்தீங்கன்னா 2 power 3, 9 னா 3 power 2. ஓகேவா? அடுத்து 108. சோ 108 னா 36 into 108 36 into 3. ஓகேவா? சோ அப்ப 36 into 3 வச்சுக்குவோம். 36 வந்து இது எப்படி பிரிக்கலாம்னா 4 into 9 பிரிச்சுக்கலாமா? அப்ப 2 power 2 36 into 3 ன்னு சொன்னேனா? ஓகேவா? சோ அப்ப இது 4 into 9. 9ல ஆல்ரெடி ஒரு 3 ஸ்கொயர் இருக்கு, வெளியே ஒரு 3 இருக்கு. அப்ப 3 power 3. ஓகேவா? சோ அப்ப LCM பாத்தீங்கன்னா இதுல மூணுலயுமே பாத்தீங்கன்னா 2 காமனா இருக்கு. அதுல LCM என்ன எடுக்கணும்னா பவர்ல மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேவா? சோ அப்ப 2 power 4 இன்ட்டு அடுத்து 3யும் பாத்தீங்கன்னா காமனா இருக்கு. ஓகேவா? சோ அப்ப 3 பவர்ல மேக்ஸிமம் உள்ள வேல்யூ எடுத்துக்கணும். 3 power 3. அவ்வளவுதான். சோ 16 into 27. 16 into 27 என்னன்னு பாத்தீங்கன்னா 432. ஓகேவா? சோ இதான் நான் இங்க போட்டிருப்பேன். ஓகேவா? சோ இங்க 108 அதோடைய மல்டிபிள் நீங்க டைரக்டா எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துரும். ஓகேவா? ஓகே. சோ இப்போ 432 இது எதுல இருக்கு? நம்ம செகண்ட்ஸ்ல தான் கொடுத்திருக்காங்க. அப்ப LCM இதை கால்குலேட் பண்ணும்போது in terms of செகண்ட்ஸ்ல வரும். ஓகேவா? சோ 432 செகண்ட்ஸ். அப்ப இத வந்து அவங்க என்ன கேக்குறாங்கன்னா டைம்ல கேக்குறாங்க. ஓகேவா? என்ன டைம்ல பாத்தீங்கன்னா அடுத்து எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 432 செகண்ட்ஸ் நான் எப்படி வச்சுக்கலாம்? 420 செகண்ட்ஸ் plus 12 செகண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இது வந்து 6ஓட மல்டிபிள்ல பிரிச்சிருக்கேன். ஓகேவா? ஏன்னா இப்ப
ஒரு நிமிஷம்ன்றது பாத்தீங்கன்னா 60 செகண்ட். ஓகேவா? அப்ப 60 உடைய மல்டிபிள்ல பிரிச்சாதான் பாத்தீங்கன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்த 420 செகண்ட்ஸ் நான் எப்படி எழுதிக்கலாம்? இதை டிவைடட் பை 60 போட்டீங்கன்னா 7 மினிட்ஸ் ஆயிருமா? 7 மினிட்ஸ் 12 செகண்ட்ஸ். அவ்வளவுதான். ஸோ அப்ப அந்த 820க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 7 மினிட்ஸ் 12 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் எல்லாமே சேர்ந்து அட் அ டைம்ல வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அப்ப 820 பிளஸ் 7 மினிட்ஸ்னா 827 12 செகண்ட்ஸ். இதுல தான் பாத்தீங்கன்னா அந்த 3 டிராஃபிக் லைட்டும் அட் அ டைம்ல ஒன்னா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். இது பாருங்க, இது என்ன கொடுத்திருக்காங்கன்னா இதுவும் அதேதான். ராதா, பிரதிமா and Reena begin to jog around a circular path and they complete their revolution in 50 seconds, 75 seconds and 100 seconds respectively. After how much time will they meet together at the starting point for the first time? ஓகே, ஸோ என்ன சொல்றாங்கன்னா இதுல ஒரு சர்க்குலர் ட்ராக்ல வந்து 3 பேர் வந்து ஜாகிங் போறாங்க. அதுல ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா அவங்க டைம் பீரியட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல ராதான்றவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 50 செகண்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனை கம்ப்ளீட் பண்றாங்க. அதே மாதிரி பிரதிமா வந்து ஒவ்வொரு 75 செகண்ட்ஸ்லயும், ரீனா வந்து ஒவ்வொரு 100 செகண்ட்ஸ்லயும் அவங்களுடைய ரெவல்யூஷனை வந்து கம்ப்ளீட் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எவ்வளோ நேரம் கழிச்சு இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒன்னா மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஒன்னா மீட் பண்ணியிருப்பாங்க, மீட் டுகெதர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக இது என்ன எடுக்கணும்னா எல்சிஎம் தான் எடுக்கணும். ஓகேவா? ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகிறாங்க, ஒன்னா வந்து 2 பேரும் வந்து மீட் பண்றாங்க, இல்லை ஒன்னா வந்து சேர்ந்து வந்து பிளிங்க் ஆகுது, இது எதுக்கு எடுத்தாலும் சரி ஒன்னா அந்த டுகெதர் இல்லை சேம் பாயிண்ட் இப்படின்னு கொடுத்துட்டானாலே அது வந்து என்னதுன்னா எல்சிஎம் தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 50, 75, 100 இந்த மூணுக்கும் எல்சிஎம் என்ன? இதெல்லாம் கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். இதெல்லாம் 300. ஸோ அப்போ 300 செகண்ட்ஸ். ஏன்னா 100ஓட மல்டிபிள் 100 வந்து பார்த்தீங்கன்னா 50ஆல் டிவைட் ஆகும், 75ஆல் டிவைட் ஆகாது, 200 75ஆல் டிவைட் ஆகுது, அதுக்கப்புறம் 300 பார்த்தீங்கன்னா 75ஆல் டிவைட் ஆகும். ஸோ 300 தான் பார்த்தீங்கன்னா இதோட எல்சிஎம். ஓகேவா? ஸோ அப்போ இது 300 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது அட் அ டைம்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே பாயிண்ட்ல மீட் ஆவாங்க. ஓகேவா? அவங்க கேட்கறது இதில் கேட்குறாங்க, மினிட்ஸ்ல கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ மினிட்ஸ்னா டிவைடட் பை 60. ஓகேவா? அப்போ எவ்வளோ மினிட்ஸ்னா 5 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க 3 பேரும் ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணியிருப்பாங்க ஒன்னா. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். Sanjay wants to exactly measure the lengths of 7000 mm and 3850 mm and 12950 mm using a single measuring tape. What will be the greatest possible length of measuring tape? Okay, so இங்க greatest possible இதான் keyword. greatest possible ஈக்குவல் அண்ட் மேக்ஸிமம் லென்த் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? ஈக்குவல் அண்ட் மேக்ஸிமம். ஸோ அப்படின்னு கொடுத்தானாலே ஹெச்சிஎஃப்னு சொல்லியிருந்தேன். இங்க எப்படி வந்து சேம் பாயிண்ட்ல மீட் பண்றாங்க, இல்ல டுகெதர் மீட் டுகெதர் இந்த மாதிரி வந்து கொடுத்திருந்தாலும் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னேனோ அதே மாதிரி தான் இங்க மேக்ஸிமம், கிரேட்டஸ்ட், அதே மாதிரி கிரேட்டஸ்ட் பாசிபிள் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு கண்டிப்பா ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்ப இதுல 7000 mm and 3850, அதுக்கப்புறம் 12950 இதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதோடைய HCF இதுல ஆப்ஷனை பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பா ஆப்ஷன் சி தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க 7000 இருக்கு. ஓகேவா? அப்ப இது கண்டிப்பா 7ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? சோ அப்ப இதுக்கு HCF எடுத்தீங்கன்னா இப்ப இந்த மூணுக்கும் காமனான ஃபேக்டர் வந்து 1 இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா 40, 45 இந்த ரேஞ்சில தான் கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு வேல்யூவால இந்த மூணு வேல்யூ டிவைட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் சரி, இந்த 7000 பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது 7ஆல் டிவைட் ஆகுது. அப்ப இது வந்து கன்ஃபார்மா 7ஓட மல்டிபிள் தான் ஆன்சரா இருக்கும்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் 7 மல்டிபிள்ஸ் இல்ல. அப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் தான் 7ஓட மல்டிபிள். கண்ணை மூடிட்டு நீங்க போட்டுடலாம். இதுக்கு HCF நீங்க கால்குலேட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க இந்த ஒரு வேல்யூ பார்த்த உடனே போட்டுடலாம். ஓகேவா? சோ வேணா நீங்க ட்ரை பண்ணி பார்ப்போம்.
என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நான் HCF நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? 7ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். என்ன வரும்? இங்கே 1000, இங்கே 550, அதுக்கப்புறம் 1850. அகைன் இது 5ஆல் டிவைட் ஆகும் தானே? 5ஆல் டிவைட் ஆச்சுன்னா 200, 110, அதுக்கப்புறம் இங்கே 370. ஓகே. அகைன் இது 5ஆல் டிவைட் ஆகும். பிரைம் நம்பரை வச்சு மட்டும்தான் டிவைட் ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் சரி, HCF கண்டுபிடிச்சாலும் சரி, பிரைம் நம்பரை வச்சு மட்டும்தான் டிவைட் பண்ணணும். இங்கே டைரெக்டாக வந்து நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ணுறது இல்லை ஒரு 10ஆல் டிவைட் பண்ணுறதுன்ற மாதிரி வச்சுக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர் கிடையாது. பிரைம் ஃபேக்டரை மட்டும் வச்சு தான் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே 40, இங்கே 22, அடுத்து 370 டிவைடட் பை 5, 74. அகைன் இது 2ஆல் டிவைட் ஆகும். 20, அதுக்கப்புறம் 11, அதுக்கப்புறம் 37. அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னால் காமனாக டிவைட் பண்ண முடியுமானா முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ 7 × 5 35, 35 × 10 350. இந்த 350ன்றது எதில் இருக்கு? எம்எம்ல இருக்கு. கரெக்டா? அதாவது மில்லி மீட்டர்ல இருக்கு. ஆனா அவங்க கேட்கறது எதுல கேட்கறாங்க? சென்டிமீட்டர்ல கேட்கறாங்க. கரெக்டா? ஸோ அப்ப மில்லி மீட்டரா சென்டிமீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? டிவைடட் பை 10 போடணும். ஓகேவா? ஏன்னா 10 மில்லி மீட்டர் சேர்றதா 1 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அப்ப டிவைடட் பை 10 35 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறது தான் நான் இங்கே பார்த்தோன்னே ஒரே ஸ்டெப்பில் பண்ணணும்னு சொன்னேன். ஓகேவா? என்ன பார்த்தேன் இங்கனுக்குள்ள வெறும் ஒரு 7000ன்றதை மட்டும் தான் பார்த்தேன். அது வந்து 7ஆல் டிவைட் ஆகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷனையும் பார்க்குறேன். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 40, 45 இந்த மாதிரி ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. 1 அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ 1 இருந்துச்சுன்னா இங்கே இதோடைய HCF வந்து 1ன்னு அர்த்தம். அதாவது இது வந்து 1 தவிர வேற எந்த நம்பரால் டிவைட் ஆகலன்னு அர்த்தம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவன் 40, 45 இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கும் போது கண்டிப்பா இது ஏதோ ஒரு வேல்யூவால காமனா டிவைட் ஆகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்ப இங்க 7000 பாக்குறேன், இது 7ஆல் டிவைட் ஆகுது. அப்ப கண்டிப்பா இந்த 3 வேல்யூமே கண்டிப்பா 7ஆல் டிவைட் ஆயிருக்கணும். HCFனால என்ன? 3 வேல்யூமே எக்ஸாக்டா ஒரு ஃபேக்டரால டிவைட் ஆகணும். ஓகேவா? அப்படிதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்ப இங்க 7ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா இந்த மூணு நம்பருமே எனக்கு கண்டிப்பா 7ஆல் டிவைட் ஆயிருக்கணும்னு தான் அர்த்தம். ஓகேவா? அப்ப 7உடைய மல்டிபிள்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, 35 தான். ஓகேவா? நீங்க இது கண்ணை மூடிட்டு போட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். 2 tankers contain 850 liters and 680 liters of oil. Find the maximum capacity of the container which can measure the oil of both tankers when used an exact number of times. Okay, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 2 டேங்கர் இருக்கு. அதில் வந்து 850 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஒரு அந்த ஆயில் டேங்க்கும் இன்னொன்று வந்து 680 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிறதும் இருக்கு. ஓகேவா? இதில் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி கண்டெய்னர், ஃபைண்ட் த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர்னு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னா இது என்னது? இதுக்கு HCF தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த 850க்கும் அதே மாதிரி 680க்கும் HCF என்னன்னு பார்த்தா அதுதான் ஆன்சர். முடிஞ்சு. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த சம்முக்கு நம்ம LCM எடுக்கணுமா இல்ல HCF எடுக்கணுமா, இதுதான் கன்ஃபியூஷனா இருக்கும். அது நீங்க இந்த கீவேர்டை வச்சு நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? இது LCM இல்ல HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுமா அப்படின்றது. ஓகேவா? ஓகே. ஸோ இங்க 85 அதே மாதிரி 68 இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 17ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இது 50, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க 4 டைம்ஸ். அகைன் இது நீங்க 5ஆல் டிவைட் பண்ணாக்கா 10, 8, அகைன் 2, 5, 4. ஸோ 10 into 17 170 லிட்டர்ஸ். அவ்வளோதான். ஸோ அப்போ இதோடைய HCF மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ரெண்டு அந்த டேங்க்லையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும், அதே மாதிரி மேக்ஸிமமாக இருக்கணும். அப்போனா எனக்கு
ஒவ்வொரு டேங்க்லயும் 170 லிட்டர்ஸ் தான் என்னால ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டியா இருக்கணும் அண்ட் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ரெண்டுலயுமே ஈக்குவலாவும் இருக்கணும் மேக்ஸிமமாவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு HCF தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா 170 லிட்டர்ஸ் நீங்க ஃபில் பண்ணாதான் ஈக்குவலாகவும் இருக்கும் மேக்ஸிமமா இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இது முக்கியமான டைப்பு. 120 apples, 240 oranges and 150 pears are packed in cartons in such a way that each carton has same number of fruits. Each carton contains only one type of fruit and the fruit is left unpacked. What is the smallest possible of the carton needed for the purpose? Okay, இதுல smallest possible அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க என்ன டவுட் வரும்ன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த் HCF ன்னு சொன்னோம். கரெக்டா? அதே மாதிரி இங்க மேக்ஸிமம் கெப்பாசிட்டி HCF, இங்க ஸ்மாலஸ்ட் பாசிபிள். அப்ப LCM ஆன ஒரு டவுட் வரும். ஓகேவா? ஆனா டவுட் வரக்கூடாது. இது வந்து HCF தான். இது ஏன் HCF அப்படின்னா இதுல இங்கெல்லாம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அந்த டேப் உடைய மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு அந்த மெஷர்மெண்ட் அந்த டேப் உடைய லென்த் வந்து எனக்கு மேக்ஸிமமா இருக்கணும் கொடுத்துருந்தான். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்பிள் வந்து ஒரு காட்டன்ல பேக் பண்றான். ஓகேவா? காட்டன்றது பாக்ஸ். ஓகேவா? ஒரு பாக்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த 120 ஆப்பிளையும் 240 ஆரஞ்சு 150 வந்து பேர்ஸையும் பாத்தீங்கன்னா பேக் பண்றாங்க. அப்படி பேக் பண்ணும்போது அதுல வந்து என்னன்னா ஒவ்வொரு காட்டன்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃப்ரூட் தான் இருக்கணும். ஓகேவா? அது ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டான். ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே ஒவ்வொரு டைப். இப்போ ஒரு பாக்ஸ்ல ஆப்பிள் வச்சீங்கன்னா அது ஃபுல்லா ஆப்பிள் தான் வைக்கணும், மிக்ஸ் பண்ணி வைக்க கூடாது. அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ்ல வந்து நீங்க வந்து ஆரஞ்சு வைக்கிறேன்னா ஃபுல்லா ஆரஞ்சு தான் வைக்கணும்ன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, ஈச் காட்டன் ஹேஸ் இன் சேம் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இந்த பாக்ஸ் ஏல பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 நீங்க ஆப்பிள் வைக்கிறீங்கன்னா அடுத்த பாக்ஸ்ல நீங்க 50 ஆரஞ்சு தான் நீங்க வைக்கணும். ஓகேவா? ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி சேம் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான் உள்ள ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இங்க என்ன கேக்குறாங்கன்னா ஸ்மாலஸ்ட் பாசிபிள் நம்பர் ஆஃப் கார்ட்டன்னு கேக்குறாங்க. ஓகேவா? எதை கேட்கல. இப்ப அவன் கேட்கறது போன சம் மாதிரி எனக்கு மேக்ஸிமம் பாசிபிள் ஃப்ரூட்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க டைரக்டா என்ன எடுக்கணும்? HCF எடுத்துடலாம். ஓகேவா? அது வந்து டைரக்டா இருக்கு. ஓகேவா? ஆனா இங்க ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் கார்ட்டனை கேட்கிறான். ஓகேவா? அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் பாக்ஸ். அப்பனா என்ன அர்த்தம்? இன்டைரக்டா உங்களுக்கு பாக்ஸ் உடைய கவுண்ட் கம்மியா இருக்கணும்னா உள்ள ஃபில் பண்ற ஃப்ரூட்ஸ் உடைய கவுண்ட் என்னவா இருக்கணும்? மேக்ஸிமமா இருக்கணும். புரியுதா? அப்ப மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ். சோ ஈக்குவல் அண்ட் மேக்ஸிமம்ன்றது என்னது? HCF. புரியுதா? சோ இது இன்டைரக்டா என்ன கொடுத்திருக்கானா இது HCFன்றது தான். அவன் என்ன கொடுத்துட்டானா இதுல நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஸ்மாலஸ்ட் பாசிபிள்ன்றது அந்த ஸ்மாலஸ்ட் பாசிபிள்ன்றது எதை கேட்கறான் அப்படின்றத பார்க்கணும். ஸ்மாலஸ்ட் பாசிபிள்ன்றது ஃப்ரூட்ஸை கேட்கல. இங்கெல்லாம் என்ன கேட்டிருந்தான்? இங்க கிரேட்டஸ்ட் பாசிபிள் லென்த், அதாவது எதை கேட்கறான்? இந்த டேப் உடைய மெஷர்மெண்ட் அதுல எனக்கு மேக்ஸிமமா இருக்கணும், அந்த டேப்லயே மெஷர்மெண்ட் மேக்ஸிமமா இருக்கணும்னு கொடுத்துட்டான். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அந்த ஆயில் கண்டெய்னர் இருக்கு பாத்தீங்களா, சாரி அந்த ஆமா அதுல பாத்தீங்கன்னா அது வந்து எனக்கு வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டியா இருக்கணும். அவன் கொடுத்ததே அந்த டேங்க் உடைய கெப்பாசிட்டி உள்ள அந்த இதுதான் கொடுத்துருக்கான். 850 லிட்டர் 680 லிட்டர் தான் கொடுத்துருக்கான் டேங்க் உடைய கெப்பாசிட்டி. அது எனக்கு மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு தான் கேட்கறான். ஆனா இங்க ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டான், ஃப்ரூட்ஸ் மேக்ஸிமம் இருக்கணும்னு சொல்ல எனக்கு பாக்ஸ் வந்து மினிமமா இருக்கணும் அப்படின்னு கேட்கறான். பாக்ஸ் மினிமமா இருக்கணும்னா உள்ள ஃபில் பண்ற ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். அப்படிதானே? ஓகேவா? சோ அப்ப மேக்ஸிமமா ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல HCF தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஆனா அவன் கேட்கறது என்ன கேட்கறான்? வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் காட்டன்ஸ். ஓகேவா? அதாவது பாக்ஸ் உடைய கவுண்ட் என்னன்னு கேட்கறான். ஓகே, இதுலதான் நிறைய பேர் தப்பு விடுவீங்க. அது என்ன தப்பு விடுவீங்கன்ற சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்ப நான் சொன்ன இந்த மிஸ்டேக் விடுவீங்க. ஓகேவா? அடுத்து என்ன மிஸ்டேக்ன்றத சொல்றேன். இப்ப இதுக்கு HCF எடுக்கணும்ன்றது தெரிஞ்சிருச்சு. 120 240 150 இதுக்கு HCF ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதை நான் 3ஆல் நான் டிவைட் பண்ணலாமா? 3ஆல் டிவைட் பண்ணால் 40, அடுத்து 80 50. அகைன் இதை நான் 5ஆல் நான் டிவைட் பண்ணால் 8 16 10. அடுத்து 2ஆல் டிவைட் பண்ணலாமா?
4 8 5 இதுக்கு மேல என்னால காமனா டிவைட் பண்ண முடியாது. அப்ப இதோடைய HCF என்ன அப்படின்னா 30. கரெக்டா? இங்க என்ன பண்ணுவீங்க, 30 ஆப்ஷன்ல இருக்கா, டக்குன்னு இதை போட்டுருவீங்க, போட்டுறக்கூடாது. ஓகேவா? இங்க 30ன்றது என்ன அர்த்தம்னா, இது நீங்க என்ன எடுத்திருக்கீங்கன்னா HCF எடுத்திருக்கீங்க. கரெக்டா? ஈக்குவலா மேக்ஸிமமா எவ்வளவு இருக்கணும்ன்ற கவுண்ட் தான் 30. புரியுதா? இப்போ நான் பாக்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த பாக்ஸ்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்ல 15ன்றது, அதுதான் இங்க கிடைச்சிருக்கு. இங்க ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே நீங்க ஈக்குவலா அண்ட் மேக்ஸிமம் எவ்வளவு வைக்கணும்னா 30 தான் வைக்கணும். ஓகேவா? அதாவது ஒரு பாக்ஸ்ல வந்து இப்போ நீங்க இந்த 120 ஆப்பிளையும் நீங்க ஒரே பாக்ஸ்ல நீங்க ஃபில் பண்ண முடியாது. கரெக்டா? பாக்ஸ் வந்து சின்ன சைஸா இருக்கும். அப்போ நீங்க ஃபில் பண்ண முடியாதுன்றப்ப அப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லயும் நீங்க ஆப்பிள் நீங்க 30 வைக்கணும், அடுத்து இங்க ஆரஞ்சு 30, அடுத்து வந்து பியர்ஸ் 30, இப்படிதான் நீங்க வைக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப ஆப்பிள்ல எனக்கு எத்தனை பாக்ஸ் எனக்கு தேவைப்படும் பாத்தீங்கன்னா, டிவைட் பண்ணும்போது என்ன கிடைச்சிச்சு, 4 பாக்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்பிள்ல எனக்கு 4 பாக்ஸும், அடுத்து ஆரஞ்சுல பாத்தீங்கன்னா ஸோ மொத்தம் 240 ஆரஞ்சு இருக்கு. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் எனக்கு 30 ஆரஞ்சு ஃபில் பண்ணா மொத்தம் எத்தனை பாக்ஸ் தேவைப்படும், 8 பாக்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ 8 பாக்ஸ். ஓகேவா? அடுத்து மொத்தம் 150 பேர்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே 30 பேர்ஸ் வந்து என்னால ஃபில் பண்ண உள்ள வைக்க முடியும், அகாமடேட் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப மேக்ஸிமமா எனக்கு வந்து எத்தனை பாக்ஸ் தேவைப்படும், சாரி மினிமமா எனக்கு எத்தனை பாக்ஸ் தேவைப்படும் பாத்தீங்கன்னா 5 பாக்ஸ் தேவைப்படும். கரெக்டா? சோ அப்ப இதுதான் கேக்குறாங்க. அப்ப மினிமமா எனக்கு எவ்வளவு பாக்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா 17 பாக்ஸ். ஓகேவா? அதாவது 17 காட்டன்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகேவா? இதுதான் ஆன்சர், இது ஆன்சர் கிடையாது. ஓகேவா? ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? HCF கண்டுபிடிக்கிறது என்ன வரும் அப்படின்னா, இந்த என்ன கொடுத்துருக்காங்களோ நீங்க அதுக்கு தான் HCF எடுக்கிறீங்க. அப்ப அதோடைய இதுதான் வரும். ஓகேவா? நீங்க ஃப்ரூட்ஸுக்கு தான் HCF எடுக்கிறீங்க. அப்ப வர்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமமா உள்ள ஃப்ரூட்ஸோட கவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? சோ அதுல நீங்க இந்த ஆக்சுவல் கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதால டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு பாக்ஸோட கவுண்ட் கிடைக்கும். புரியுதா? அவன் கேட்கறது இந்த பாக்ஸ் உடைய கவுண்ட். இந்த இடத்துல நீங்க தப்பு விட்டுருவீங்க. உங்களை குழப்பறதுக்காக என்ன பண்ணிருக்கானா, இந்த 30 பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க, நீங்க கண்ண மூடிட்டு நீங்க 13 போட்டுருவீங்க, அது தப்பாயிரும். ஓகேவா? அவன் எது கேட்கறான்றதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான டைப். ஓகேவா? அதுக்காக தான் எவ்வளவு நேரம் சொல்றேன். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். A milk vendor has 75 liters of cow milk and 45 liters of turned milk and 30 liters of full cream milk. These should be placed in different trays such that each tray contains the same quantity of milk. Okay. And two kinds of milk should not be mixed, okay, in a tray. ஸோ லாஸ்ட் சம் பார்த்த மாதிரி தான், ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு டைப் ஆஃப் மில்க் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரே, அதே மாடல் தான். வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரேஸ் ரெக்வயர்டு. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, இது ட்ரே உடைய கவுண்ட் கேட்குறான். ஓகேவா? ட்ரே உடைய கவுண்ட் மினிமமா இருக்கணும்னா அந்த மில்கை ஃபில் பண்றதோடைய கவுண்ட் எனக்கு என்னவா இருக்கணும், மேக்சிமமா இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்ன சொல்லிட்டா, ஒவ்வொன்றுலையுமே இங்க சேம் குவான்டிட்டி ஆஃப் மில்க் தான் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்ப ஈக்குவலா இருக்கணும், அதே மாதிரி மேக்சிமமாவும் இருக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல என்ன எடுக்கணும், HCF தான் எடுக்கணும். ஓகேவா? 75 அதே மாதிரி 45 30, இதுக்கு HCF என்ன அப்படின்னா 15. ஓகேவா? ஸோ HCF 15 என்ன அர்த்தம், ஒவ்வொரு ட்ரேலையுமே 15 லிட்டர்ஸ் வந்து எனக்கு மேக்சிமமா வைக்கலாம். ஓகேவா? 15 லிட்டர் வந்து ஈக்குவலாகவும் மேக்சிமமும் ஒவ்வொரு ட்ரேலையும் வைக்கலாம். ஓகேவா? அவன் அது கேட்கல, உங்களை குழப்பறதுக்காக என்ன கொடுத்துருக்கான், 15 கொடுத்துருக்கான். ஓகேவா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது போட்டுறக்கூடாது. அவன் என்ன கேட்குறான், லீஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரே. ஸோ எனக்கு வந்து மில்க் வந்து எனக்கு மேக்ஸிமம் அந்த ட்ரேல வைக்கக்கூடிய மில்குடைய அந்த குவான்டிட்டி வந்து மேக்ஸிமம் இருந்தாதான் ட்ரேயுடைய கவுண்ட் வந்து கம்மியா இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க கண்டுபிடிச்சது அந்த மேக்ஸிமமா ஃபில் பண்ணக்கூடிய அந்த மில்குடைய குவான்டிட்டி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? இந்த HCFன்றது. ஸோ அவன் கேட்கறது மினிமம் நம்பர் ஆஃப் ட்ரே. ஓகேவா? ஸோ அப்ப 75 லிட்டர் வந்து கவு மில்க் இருக்குன்னா ஒவ்வொரு ட்ரேலையும் பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் தான் ஈக்குவலாகவும் மேக்ஸிமமும் ஃபில் பண்ண முடியும்னா, அப்ப 75 லிட்டரை வந்து ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு எனக்கு ட்ரே தேவைப்படும், 5 ட்ரே தேவைப்படும். அதே மாதிரி இந்த 45 லிட்டரை ஃபில் பண்றதுக்கு எனக்கு எத்தனை ட்ரே தேவைப்படும், 45 டிவைடட் பை 15. ஓகேவா? மேக்ஸிமம் எனக்கு 15 தான் ஃபில் பண்ண முடியும். அங்க 45 லிட்டர் இருக்கு, அப்ப மொத்தமா எனக்கு எத்தனை ட்ரே தேவைப்படும், 3 ட்ரே தேவைப்படும். அதே மாதிரி இங்க 30 லிட்டர் இது பண்றதுக்கு ஃபில் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் எனக்கு எத்தனை ட்ரே தேவைப்படும்னா 2 ட்ரே தேவைப்படும். ஸோ அப்போ மொத்தமா எத்தனை ட்ரே தேவைப்படுதுன்னா
10 ட்ரே தேவைப்படும். ஓகேவா, மினிமமாக எனக்கு 10 ட்ரே தேவைப்படும். ஓகேவா, ஸோ அப்போ 10 தான் ஆன்சர். இதில் 15 போட்டுறக்கூடாது, அதுவும் ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். 3 red lights on the same road start blinking at the same time and blink repeatedly after every 4, 6 and 8 minutes respectively. How many times will they blink together in an interval of 3 hours, excluding blinking together at the starting moment? Okay, inge how many times will they blink together? So எல்லாமே எப்போ ஒன்றா வந்து பிளிங்க் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் எல்சிஎம். அது சம்ம எடுக்கும் போதே ஃபர்ஸ்ட் எல்சிஎம் வச்சுட்டு அடுத்து ஃபுல்லாக ஹெட்சேஃப் வைக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பார்க்கும்போது என்னன்னா வரிசையாக போகும்போது நீங்களா அப்போ இதெல்லாம் ஹெட்சேஃப் தான் எடுக்கணும், இதெல்லாம் எல்சிஎம் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷனில் வந்துடுவீங்க. அதனால தான் மிக்சடாக வச்சேன். அப்போ தான் வந்து ஓகே எதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம், எதுக்கு வந்து ஹெட்சேஃப் எடுக்கிறோன்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா, அதுக்காக தான் அது மிக்சிங்காக வச்சது. ஓகேவா, ஓகே. ஸோ இங்கே பிளிங்க் டுகெதர்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக எல்சிஎம் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா. ஓகேவா, ஸோ இங்கே 4, 6, 8 இது மூணுக்குமே எல்சிஎம் என்ன அப்படின்னா 24 minutes. ஓகேவா, ஓகே. ஸோ இதுக்கான எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 24 minutes. ஆனால் அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ மொத்தம் எத்தனை டைம் வந்து ஒன்றா வந்து பிளிங்க் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு ஒவ்வொரு அந்த இன்டர்வல் ஆஃப் 3 hours. ஓகேவா, ஸோ 3 மணி நேரத்தில் மொத்தம் வந்து எத்தனை டைம் வந்து பிளிங்க் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இங்கே மினிட்ஸில் இருக்கு. ஸோ 3 ஹவர்ஸ்ன்றது 3 × 60 minutes. ஏன்னா இங்கே நம்மளுக்கு வந்தது மினிட்ஸில் வந்தனால நான் மினிட்ஸ் எல்லாம் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ டிவைடட் பை 24. ஸோ அப்போ 3 மணி நேரத்தில் எனக்கு வந்து ஒவ்வொரு 24 நிமிஷத்துக்குமே அது என்னன்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக ஒன்றா வந்து அட் அ டைமில் பிளிங்க் ஆகும். அப்போ 3 மணி நேரத்தில்னு பார்க்கும்போது இதால் இந்த 24 ஆல் டிவைட் பண்ணிட்டாக்க மொத்தம் எனக்கு எத்தனை டைம் வந்து பிளிங்க் ஆகுதுன்றது தெரிஞ்சிடும். கரெக்டாக, ஸோ அப்போ அதை கேன்சல் பண்ணால் 8 டைம், அடுத்து 60 டிவைடட் பை 8 7 டைம் வருமா, 7 டைம் வந்து 56. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெசிமல்ல வரும். அப்போ நம்மளுக்கு கேட்கறது என்ன கேட்குறான், அவன் எத்தனை டைம் பிளிங்க் ஆகும் தான் கேட்டிருக்கான். அப்போ 7 டைம்ஸ் வந்து பிளிங்க் ஆயிருக்கும். ஓகேவா, ஒன்னா பிளிங்க் ஆயிருக்கும். அவன் என்ன சொல்லிட்டான்னா எக்ஸ்க்ளூடிங் த பிளிங்கிங் டுகெதர்னு கொடுத்துட்டான். ஸோ இது வந்து வந்த வேல்யூ எக்ஸ்க்ளூடிங் தான். ஓகேவா, ஸோ அப்போ 7 தான் ஆன்சர். ஓகேவா, இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா அவன் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூடிங்லாம் கொடுத்துருக்க மாட்டான். வெறும் இந்த மாதிரி 3 ஹவர்ஸ்னு சொல்லிட்டு கொஸ்டின் முடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஆன்சர் என்ன வந்திருக்கும்னா 8 டைம்ஸ் வந்திருக்கும். ஓகேவா, ஏன்னா ஸ்டார்டிங்ல ஒரு டைம், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து ஒரு டைம் வந்து எல்லாமே சேர்ந்து ஒன்னா பிளிங்க் ஆயிருக்கும்ல, அப்போ அதையும் சேர்த்துக்கணும். ஓகேவா, +1. இது வந்து 3 மணி நேரம் இன்டர்வல்ல வந்தது. ஓகேவா, ஸோ அப்போ ஸ்டார்டிங் உள்ளது அது வந்து கன்சிடர் ஆகலை. ஓகேவா, அது வந்து அதுல உள்ள வந்து இன்வால்வ் ஆகல, அதனால இது 7. இப்போ இந்த பாயிண்ட் அவன் கொடுக்காம இருந்தான் அப்படின்னா, எக்ஸ்க்ளூடிங்ல கொடுக்காம இருந்தான் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த ஸ்டார்டிங்ல அடிச்சதையும் நீங்க சேர்த்துருக்கணும். ஸ்டார்டிங்ல 2 பேரும் சேர்ந்து மொத்தம் அந்த 3 லைட்டு சேர்ந்து ஒன்னா பிளிங்க் ஆனதையும் நீங்க சேர்த்துக்கணும். அது ஒரு டைம் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ மொத்தமா 8ன்னு போட்டிருக்கணும். ஓகேவா, கொஸ்டின் வந்து அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஸ்டார்டிங்கை கன்சிடர் பண்ணாம நீங்க டைரக்டா இங்க 7 போட்டிருப்பீங்க. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 8 வச்சிருப்பான். ஓகேவா, நீங்க வந்து 8 போடாம நீங்க 7 போட்டுறக்கூடாது. ஓகேவா, இங்க எக்ஸ்க்ளூடிங் கொடுத்தனால நீங்க டைரக்டா 7 போட்டலாம். எக்ஸ்க்ளூடிங் கொடுக்காம இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்டார்டிங்ல அந்த மூணுமே சேர்ந்து ஒன்னா பிளிங்க் ஆனதை சேர்த்துக்கணும், அந்த ஒரு கவுண்டையும் சேர்த்துக்கணும். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சம். An oil merchant has 3 varieties of oil of volume 432, 594 and 702 respectively. The number of cans equal size that would be required to fill oil separately. ஓகே, ஸோ இங்கே ஹெச்சிஎஃப் எடுக்கணுமா எல்சிஎம் எடுக்கணுமான்றது நீங்கள் குழம்பிக்கே வேணாம். இங்கே என்ன கொடுத்துருக்கான், ஒவ்வொரு கேனுமே ஈக்குவல் சைஸில் இருக்கணும்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஹெச்சிஎஃப். ஓகேவா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான் 432, அதே மாதிரி 432, 594, 702. ஓகேவா, ஸோ இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஓகேவா, ஸோ ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி அவன் என்ன கேட்குறான்னா த நம்பர் ஆஃப் கேன்னு கேட்குறான். ஓகேவா, இங்கே ஆயிலுடைய வால்யூம் கொடுத்துருக்கான். ஓகேவா, ஆயிலுடைய வால்யூம் கொடுத்துட்டு நம்ம அதுக்கு ஹெச்சிஎஃப் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆயிலை நம்ம ஒரு கேனில் எவ்வளோ ஃபில் பண்ணலான்றது கிடைக்கும். ஆனால் அவன் கேட்குறது இந்த நம்பர் ஆஃப் கேன்னு கொடுக்குறான்.
புரியுதா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கேன் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ அப்போ அதை பார்த்துக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் HCF எடுக்கலாம். 12 டிவைட் பண்ணால் 216, அடுத்து 297, 351, அதுக்கப்புறம் இதை நான் 3 டிவைட் பண்ணால் 72, 99, இது 117. ஆக இதை 9 டிவைட் பண்ணலாம். அதை 9 டிவைட் பண்ண வேணாம், 3 டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ 3 டிவைட் பண்ணால் இங்கே 24, 33, அடுத்து அகைன் 3 அவ்வளோதான். இதுக்கு மேலே டிவைட் ஆகுமானா ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய HCF என்ன? ஸோ 27 into 54. இங்கே 54 இருக்கிறது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஈக்குவல் அண்டு மேக்ஸிமம் நம்பர். ஓகேவா? அதாவது இந்த ஆயிலோடைய வால்யூம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ இது என்னதுன்னா ஒவ்வொரு கேன்லையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வால்யூம் அந்த ஃபில் பண்ணக்கூடிய இது எவ்வளோ அப்படின்னா 54 லிட்டர் தான் என்னால் ஃபில் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கவுண்ட். ஓகேவா? இது வந்து HCF. அவன் கேட்குறது ஒவ்வொரு கேனுமே எனக்கு எவ்வளோ நம்பர் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அவன் கேட்குறது கேனுடைய கவுண்ட்டு கேட்குறாங்க. அப்போ இதுதான். ஸோ இந்த டிவைட் பண்ணி வந்ததுக்கப்புறம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 8 இந்த ஃபர்ஸ்ட் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு 8 கேனும், ரெண்டாவது வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 11 கேனும், மூணாவது வெரைட்டியில் 13 கேனும் தேவைப்படுது. ஓகேவா? 8, 11, 13 இதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் கேன் கேட்குறாங்க. இப்போ இதுதான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த சம். 4 runners started running simultaneously from a point on a circular track. They took 400 seconds, 600 seconds, 720 seconds and 900 seconds to complete one round. After how much time did they meet the starting point for the first time? Did they meet together? ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் ஒன்றா எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இது கண்டிப்பாக LCM தான் எடுக்கணும். ஓகேவா? மீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்களே. ஓகேவா? ஸோ அப்போ 400, 600, 720, 900 இதுக்கு LCM 400, 600, 720, 900. ஓகே. இப்போ 900ஆல் இதெல்லாம் டிவைட் ஆகுமானா ஆகாது. இதுக்கு அடுத்த மல்டிபிள் 1800. 1800ஆல் பார்த்தீங்கன்னா இது 600 டிவைட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 900 டிவைட் ஆகும். ஓகேவா? ஆனால் மற்ற ரெண்டும் பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகாது. கரெக்டாக எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. ஸோ அப்போ இதுக்கு அடுத்த மல்டிபிள் என்னன்னு பார்க்குறேன். 2700 அதுவும் ஆகாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 3600 இது ஆகும். 3600 போடும்போது பார்த்தீங்கன்னா 400 எக்ஸாக்டாக டிவைட் ஆகும், 600 டிவைட் ஆகும். அதே மாதிரி 720 இதுவும் டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 900 எல்லாமே டிவைட் ஆகும். எந்த ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ இந்த எல்லா வேல்யூவும் எக்ஸாக்டாக ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் பண்ணுதோ அதுதான் பார்த்தீங்கன்னா LCM. ஸோ அப்போ இங்கே 300 செகண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த 300 செகண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதோடைய LCM இருக்கும். அதாவது அப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா 3600 செகண்ட்ஸுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் students in a class such that they can make rows of 10, 15 and 20 and also the total number of students is a perfect square. ஓகே. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயரில் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ் சச் தட் தே கேன் மேக் எ ரோஸ். ஓகே. இதில் எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. அவன் அந்த ஒன்றா மீட் பண்ணணும்னு கொடுக்கல, ஈக்குவல் அண்ட் மேக்ஸிமம்னு கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. ஆனால் என்ன சொல்லிட்டான்னா ஸோ லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு ரோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோவில் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டான். இன்னொரு ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோக்கு 15 ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டான். இன்னொரு ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோக்கு 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கணும். ஓகேவா?
ஸோ அதே மாதிரி அவங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் எனக்கு ஒரு ரோக்கு 10 பேரும் இருக்கணும், இன்னொரு ரோக்கு 15 பேர் இருக்கணும், இன்னொரு ரோக்கு 20 பேரும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த 3 கேட்டகரியுமே இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ கண்டிப்பா இதோட எல்சிஎம் தான் எடுத்தாகணும். ஓகேவா? ஏன்னா எல்சிஎம் எடுத்தாதான் பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட எல்சிஎம் 60யா, அப்ப அந்த 60ல பாத்தீங்கன்னா 10 ஒரு ரோக்கு 10 பேர் இருக்கிறவங்களும் இருப்பான். கரெக்டா? ஏன்னா 10 இந்த 60 வந்து 10 டிவைட் ஆகும். அதே மாதிரி ஒரு ரோக்கு 15 பேர் உட்கார்ந்து இருக்கிறவனும் இருப்பான், ஏன்னா இது 15 டிவைட் ஆகும். அதே மாதிரி ஒரு ரோக்கு 20 பேர் இருக்கிறவனும் இருப்பான், 60 டிவைட் ஆகும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த 3 பேருமே இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ கண்டிப்பா எல்சிஎம் தான் இது வந்து இதுக்கு எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கவுண்ட் வந்து கண்டிப்பா 60 உடைய மல்டிபிளா தான் இருக்கணும். ஓகேவா? ஆனா அவன் கொடுத்தது இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் இதை பிரைம் ஃபேக்டரைசேஷனா மாத்திரணும். ஓகேவா? ஓகே. ஸோ 15 into 4 தான் பாத்தீங்கன்னா 60. கரெக்டா? 15 into 4 4 எப்படி எழுதலாம்? பிரைம் ஃபேக்டரா 2 ஸ்கொயர். அடுத்து 15 எப்படி பிரிச்சுக்கலாம்? 3 into 5. கரெக்டா? இப்ப அவன் கேட்கறது இதுல பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டான். கரெக்டா? இங்க 2 ஸ்கொயர்ன்றது ஆல்ரெடி பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான், அப்படிதானே? ஏன்னா 2 பவர் 2 இருக்கு, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்ப இங்க நான் என்ன வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணணும்? இது 3 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர் வரணும். ஓகேவா? மினிமம் நம்பர் தான் இருக்கணும். ஓகேவா? இதுல நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் நான் இதை 3 into 5 போடுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு? 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னு ஆயிடுச்சு. கரெக்டா? இப்ப இதை நான் மேக்ஸிமம் நான் என்ன வைக்கலாம்? இதுல நான் 3 பவர் 3 5 பவர் 3 இப்படி போட்டாலுமே எனக்கு என்னது? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். கரெக்டா? ஆனா ஸ்டூடெண்டோட கவுண்ட் என்ன ஆயிரும்? மேக்ஸிமம் போகும். அவன் என்ன சொல்லிட்டான்? லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா இங்க மினிமம் வேல்யூ நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ அப்ப ஒரு 3 ஒரு 5 மல்டிப்ளை பண்ணாலே இது வந்து என்ன ஆயிருது? பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறிடுது. கரெக்டா? அப்ப இந்த 60யோட நம்ம என்ன வேல்யூவை மல்டிப்ளை பண்ணா எனக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறுது அப்படின்னா 60யோட 15 மல்டிப்ளை பண்ணா எனக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறிடுது. கரெக்டா? சோ அப்ப 60 into 15 900. ஓகேவா? 900 தான் பாத்தீங்கன்னா இதோடைய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே. 900 பாத்தீங்கன்னா இதுல பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் அதுதான். ஓகேவா? மினிமமா எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், அதே மாதிரி பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும், அதே மாதிரி ஒவ்வொரு ரோக்கும் எனக்கு 10 பேர் இருக்கணும், 15 பேர் இருக்கணும், 20 பேர் இருக்கணும். இது எல்லா கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி உள்ள வேல்யூ 900 தான். ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 3 sets of maths, physics and chemistry books contain 705, 376 and 188 books respectively have to be stacked in such a way that all the books are stored in subject wise. Okay, and the number of books in each stack is same. Okay, find the total number of stacks. Okay, right. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 செட் ஆஃப் புக் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? 3 செட் ஆஃப் புக் இருக்கு. அதில் வந்து ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 705 புக்ஸ் இருக்கு. அதே மாதிரி பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 376 புக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 188 புக்ஸ் இருக்கு. ஓகேவா? இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அடிக்க வைக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஆனால் சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதாவது ஒரு ரோக்கு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் தான் நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்தம் எனக்கு அதே மாதிரி அந்த நம்பர் ஆஃப் புக்ஸ் ஒவ்வொரு ஸ்டாக்லயும் நீங்க வைக்கிற நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து சேமா இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்ப இந்த ரோல நீங்க மேக்ஸ் புக் வைக்கிறீங்கன்னா இதுல மேக்ஸ் மட்டும்தான் இருக்கணும், அதே மாதிரி இதுல பிசிக்ஸ் மட்டும்தான் இருக்கணும், இதுல கெமிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்கணும் அப்படி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இது ஒவ்வொரு ரோலையும் ஃபில் பண்ற அந்த வைக்கிற புக்ஸோடைய கவுண்ட்டும் பாத்தீங்கன்னா ஈக்குவலாகவும் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் கண்டிப்பாக ஹெச்சிஎஃப்ன்றது தெரிஞ்சிருச்சு. அவன் கேட்குறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, இவங்க புக்ஸோடைய கவுண்ட் கேட்கல. ஓகேவா? ஸோ அப்போ புக்ஸோடைய ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ரோக்கும் அவன் ஈக்குவலாக இருக்கணும், மேக்ஸிமம் இருக்கணும்னு சொல்லிட்டான்ல. ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு ரோலையும் எனக்கு அதிகபட்சம் எனக்கு எவ்வளோ புக்கை வைக்க முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுதான் என்னதுன்னா ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இந்த 705 188 அடுத்து 376 இந்த மூணுக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஓகேவா? ஓகே, சோ இது
எதால டிவைட் பண்ணலாம்? 705 376 188. ஓகே, இது பெரிய நம்பரா இருக்குன்ட்டு நீங்க ஒவ்வொன்றா நீங்க உட்காந்து டிவைட் பண்ணிருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 2 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்ப்பீங்க, 3 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்ப்பீங்க, அடுத்து 5 7 அடுத்து 11 இப்படி போயிட்டு இருப்பீங்க. ஓகேவா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணீங்கன்னா இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50க்கு மேல உள்ள ஒரு பிரைம் நம்பரால டிவைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க 50 வரைக்கும் நீங்க டிவைட் பண்ணிட்டே போயிட்டு இருப்பீங்களா? அது வந்து டைம் எடுத்துரும். ஓகேவா? அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு தெரியும் இது ஹெச்சிஎஃப்ன்றது இந்த 3 வேல்யூல இந்த 3 நம்பர்ஸ்லயும் உள்ள காமனான ஃபேக்டர் தான் ஹெச்சிஎஃப். அப்ப இந்த 3ல டிவைட் ஆகக்கூடிய ஏதாவது ஒரு நம்பர் தான் இந்த 3 நம்பரை டிவைட் பண்ணுதுன்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப நீங்க ஏதாவது ஒரு நம்பர் உங்களுக்கு எந்த நம்பர் வந்து ஈஸியா இருக்கோ, எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த நம்பர் எடுத்துக்கோங்க. இப்ப நான் இந்த 188 எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த 188 நான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஓகே, இதை நான் எப்படி பிரிக்கலாம்? 2 into 94 பிரிக்கலாமா? ஓகேவா? இந்த 94 அகைன் டிவைட் ஆகும் தானே? ஓகேவா? ஸோ அப்போ அகைன் 2 into 47. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, எனக்கு இங்கனக்குள்ள ஒரு பிரைம் நம்பர் என்ன கிடைச்சிருக்கு? 47 கிடைச்சிருச்சு. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த நம்பர் 47ல தான் எனக்கு டிவைட் ஆகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நீங்க உட்காந்து ஒவ்வொன்றா நீங்க 2 ஆலையோ 3 ஆலையோ இல்ல அடுத்து 5 7 11 இப்படி போய்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அப்படியே நீங்க 40 தாண்டி 47க்கு போனாதான் உங்களுக்கு இது நம்பர் டிவைட் ஆகும்ன்றது தெரியும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணா இதை ஸ்பிளிட் அப் பண்ணிடணும். ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. நீங்க இதுல 705 எடுத்துக்கோங்க, 188 எடுத்துக்கோங்க, இல்ல 376 எடுத்துக்கோங்க, ஏதோ ஒன்று ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும் உங்களுக்கு பிரைம் நம்பர். ஓகேவா? ஏன்னா இது பாத்தீங்கன்னா இங்க 705ன்றது இங்க கண்டிப்பா அந்த 2 ஆல டிவைட் ஆகாதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இது எதுல முடியுது? எண்ட் வித் 5ல முடியுது. அப்ப கண்டிப்பா 2 ஆல டிவைட் ஆகாது. அப்ப இந்த ரெண்டு நம்பர் வராது. அப்ப கண்டிப்பா இதோடைய ஹெச்சிஎஃப் 47 தான். ஓகேவா? இதெல்லாம் நான் சால்வே பண்ணல, கண்ணை மூடிட்டு போட்டலாம். நீங்க பை பிராக்டிஸ் நீங்க வந்து நீங்க ஃப்ரீக்வெண்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இதோட ஹெச்சிஎஃப் 47 தான். நான் இதை சால்வ் எதுவுமே பண்ணல. ஆனா இது வந்து இந்த 47ன்றது என்ன அப்படின்னா ஒவ்வொரு இந்த ரோ இருக்கு பாத்தீங்களா, இதுல வைக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் புக்ஸோடைய கவுண்ட். ஓகேவா? இந்த ஒரு ரோல எவ்வளவு வைக்க முடியும்? அதிகபட்சம் 47 தான் வைக்க முடியும். இதுல 47 தான் வைக்க முடியும், இதுலயும் 47. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த மாதிரி மொத்தம் இப்படி 47 வச்சா மொத்தம் எனக்கு எத்தனை வந்து ஸ்டாக் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இந்த 705 47ஆல டிவைட் பண்ணா எனக்கு மேக்ஸ் உடைய அந்த மேக்ஸ் புக்கை வைக்கக்கூடிய மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல வந்து மேக்ஸ் புக்கை வந்து என்னால் வைக்க முடியும் அப்படின்ற அந்த கவுண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இதை 47ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 1 டைம், அதுக்கப்புறம் 15. அடுத்து பிசிக்ஸ் புக்கை எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ல வைக்க முடியும் அப்படின்னா 47 யூனிட் டிஜிட்டை பார்க்குறேன். ஓகே, 8ஆல வரும். ஓகேவா? அடுத்து கெமிஸ்ட்ரி புக்கை வந்து எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ல வந்து எனக்கு ஃபில் பண்ண முடியும், வைக்க முடியும் அப்படின்னா 4. ஓகேவா? ஏன்னா 376ல இது பாதி தான் 188. அதே மாதிரி அப்போ 8ல பாதி, இங்கே 4. ஓகேவா? அப்போ மொத்தம் எனக்கு எத்தனை ஸ்டாக் எனக்கு தேவைப்படும் அப்படின்னா 15 plus 8 plus 4 27. ஓகேவா? ஸோ மொத்தம் எனக்கு எத்தனை ஸ்டாக் தேவைப்படும்னா 27 ஸ்டாக் வந்து தேவைப்படும் இந்த 3 டைப் ஆஃப் புக்கையும் உள்ள வைக்கிறதுக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்து 6 டிஃபரண்ட் ஸ்வீட் வெரைட்டிஸ் ஆஃப் கவுண்ட் 32. அடுத்து 216 136 88 184 120 were ordered. They need to be packed in such a way that each box has same variety of sweet. Okay, and the number of sweet in each box also same. Super. கண்ணை மூடிட்டு நீங்க HCF எடுத்துடலாம். வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் பாக்ஸ் ரெக்வயர்டு? ஓகேவா? இங்க என்ன மினிமம்னு கொடுத்துக்கோ, எல்சிஎம் போட்டுறக்கூடாது. இங்க என்னதுன்னா HCF. ஓகேவா? அவன் என்ன கேட்கறான்? பாக்ஸ் உடைய கவுண்ட் என்னன்னு கேட்கறான். இங்க கொடுத்தது ஸ்வீட் உடைய கவுண்ட் கொடுத்துட்டு பாக்ஸ் உடைய கவுண்ட் கேட்கறான். ஓகேவா? ஸ்வீட்டுக்கு நீங்க HCF எடுக்கணும். HCF எடுத்தா அதுதான் ஒவ்வொரு பாக்ஸ்லயும் வைக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கவுண்டா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இங்க 32 216 136 அதுக்கப்புறம் 184 120 இதுக்கு HCF 32 216 32 ஆல இந்த எல்லா நம்பரும் டிவைட் ஆகாது. அப்ப இதுக்கு
32 ஃபேக்டர்ஸ்னு பார்த்தா 8 இருக்கு, 8 ஆல் டிவைட் ஆகுமா, 4 டைம் டிவைட் ஆகும், டிவைட் ஆகும், டிவைட் ஆகும், டிவைட் ஆகும், டிவைட் ஆகும். ஓகே, அப்போ இதோடைய HCF என்னன்னா 8. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 8ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே எனக்கு மேக்சிமமாக எனக்கு வைக்கக்கூடிய ஸ்வீட்டுடைய கவுண்ட் தான் 8. அவன் கேட்கறது மினிமம் நம்பர் ஆஃப் பாக்ஸ். ஓகேவா? ஸ்வீட்டுடைய கவுண்ட் மேக்சிமமாக இருந்தால் தான் பாக்ஸுடைய கவுண்ட் எனக்கு மினிமமாக இருக்கும். ஓகேவா? அப்போ இதில் மொத்தம் எனக்கு எவ்வளோ பாக்ஸ் தேவைப்படும்னா இந்த 6 வெரைட்டியில், ஸோ மொத்தம் இங்கே 36 ஸ்வீட் இருக்கு. அதில் ஒரு பாக்ஸில் மேக்ஸிமம் 8 வைக்க முடியும். அப்போ 32 ஸ்வீட்டை வைக்கணும்னா இங்கே 4 பாக்ஸ் தேவைப்படுது. அடுத்து 216 ஃபில் பண்ணணும்னா எனக்கு மொத்தம் 27 பாக்ஸு. அடுத்து 136னா 17, 88 11, 184 23, 120 15. மொத்தம் இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸ். இதில் ஆட் பண்ண என்ன வரும்? 31, 8, 97. ஓகே, ஸோ அப்போ எனக்கு மொத்தம் எத்தனை பாக்ஸ் தேவைப்படுதுன்னா மினிமமா 97 பாக்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? அதாவது இந்த 6 வெரைட்டி ஸ்வீட்ஸையுமே ஈக்குவலாக வைக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியும் ஒவ்வொரு பாக்ஸில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸோ மேக்ஸிமமாக எனக்கு ஃபில் பண்ணாதான் மினிமம் நம்பர் ஆஃப் பாக்ஸ் எனக்கு தேவைப்படும். அப்போ மினிமமாக எனக்கு எத்தனை பாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 97 பாக்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் மாடல் சம் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கான டைப் எல்லாமே முடிஞ்சு. இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், இதில் ஏன் எல்சிஎம் எடுக்கிறோம், எதுக்காக HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்றது இந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ல நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டில் தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இந்த மினிமம் நம்பர் ஆஃப் அதே மாதிரி பேக்கெட்னு கொடுத்துருக்காங்கல்ல, என்ன பண்ணுவாங்கன்னா உடனே எல்சிஎம் எடுத்துரு. மினிமம்னா எல்சிஎம் யாரோ ஒரு தப்பாக சொல்லி கொடுத்துறது. மினிமம்னா எல்சிஎம் எடு, லீஸ்ட் வேல்யூ, மேக்ஸிமம்னா HCF எடு, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஆனால் அது வந்து கொஸ்டின் அவன் அதுக்காக தான் குழப்புற மாதிரியே கொடுப்பான். ஓகேவா? ஸோ இங்கே மினிமம் அப்படின்னாலே என்னன்னா இங்கே HCF தான் எடுக்கணும். அது எதுக்கு மினிமம் எதுக்கு மேக்ஸிமம்ன்றது ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு பாயிண்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் சம் தான். இந்த மாதிரி மாடல் சம் தான் அவன் அடிக்கடி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்பான். அதனால தான் இந்த டைப்பை வந்து நிறையா நான் வச்சேன். ஓகேவா? இதில் நீங்கள் ஃபெமிலரைஸ் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் நல்லா ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்றதுக்காக தான் இது மெயினாக வச்சது. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைப் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.